முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வராங்க. வந்த உடனே அண்ணாமலை கிட்ட இங்க கொண்டு போய் பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்னம்மா மீனா, முதல்ல என்னன்னு சொல்லுங்க, என்னாச்சுப்பா முத்துன்னு சொல்லி கேட்க, அப்பா புதுசா எங்க மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கப்பா. அதுவும் யார் கொடுத்துருக்கா தெரியுமா? தலைவர். ஏற்கனவே எங்களுக்கு 500 மாலைகளை வந்துட்டு ஆர்டர் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை எங்க கையில கொடுத்த மாதிரி இப்போ அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்க ஒரு சின்ன விஷயத்துக்காக எங்களுக்கு இந்த பணத்தையும் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன முத்து சொல்றேன்னு கேட்க, ஆமாப்பா, எங்களுக்கு முன்னாடி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்தாரு, இப்ப மொத்த பணத்தையும் முதல்ல கொடுத்துட்டாரு, இனி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து அண்ணாமலை கிட்ட, ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய திறமைக்கு நீ மென்மேலும் உயர்ந்து வருவ அப்படின்னு சொல்ல, விஜயரோஹிணி மனோஜனை எல்லாரும் பயங்கரமா ஆடி போய் தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்துல இவங்க இந்த அளவுக்கு முன்னுக்கு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் 3 பேருமே மீனா அந்த முத்து பணம் 2 பேருமே அந்த பணத்தை எடுத்துட்டு உள்ளே போகவும் செய்ய, ஸ்ருதி ரவிலேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்தில் இங்கே மனோஜுக்கு தான் ஒன்றுமே புரியலை. அந்த நேரத்தில் தான் மனோஜுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சன் பக்கமாக அந்த அதாவது மாடிப்படி ஓரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது 3 லட்ச ரூபா பணமா? இப்போ தானே 3 லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ளே எதுக்காக திரும்ப 3 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு ராஜாராணி கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா வீடு தேடி என் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கேன், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சாட்சி ஆதாரமா இருக்காங்க, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், உன்னை உள்ள தூக்கி வைக்க கூட தயங்க மாட்டாங்க. என்ன உள்ள போறியா இல்ல 3 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறியா? நீ உள்ளே போனால் வெளியே வர முடியாது, அப்புறம் ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு ஏகப்பட்ட கேஸை உன் மேலே போடவும் செய்வாங்க, எது வசதி உனக்கு அப்படின்னு ராஜாவும் மிரட்ட, சரி ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, இங்கே 3 லட்ச ரூபா பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலேன்னு மனோஜ் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஸ்ருதி திரும்பவும் இந்த ராஜாராணி பிரச்சனை இவருக்கு ஆரம்பிச்சிடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் ரவி கிட்ட சொல்கிறாங்க. ரவியும் இதை பற்றி முத்துக்கிட்ட நானே பேசணும்னு இருந்தேன், எப்படியாவது மனோஜை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றியே ஆகணும், அவனால் இதை மெயின்டைன் பண்ண முடியாது, அவங்க கேட்குற பணத்தையும் பொருளையும் கொடுத்துட்டே தான் இருப்பான் அப்படின்னு இங்கே ரவியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இந்த பிரச்சனையை பற்றி இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க நேரம் ஈவினிங் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே இங்கே மீனா போயிட்டு நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு போக, என்னப்பா என்னாச்சு முத்துன்னு சொல்லி கேட்க, இல்லை இதை தனியாக மீனாவால் செய்ய முடியாதுல்ல, மாலை கட்டுறதுக்கு அவ கூட வேலை பார்க்குற அக்காக்கள்லாம் கூப்பிட்டு வேலை பார்த்த மாதிரி இந்த பொக்கே செய்கிறதுக்கும் அவங்களெல்லாம் கூப்பிடலான்னு சொன்னான், நானும் எனக்கு அதுதான் சரியாக இருக்குன்னு தோணுச்சு, அதான் மீனாவும் நானும் அந்த முடிவு எடுத்திருக்கோம், அதுக்கு முன்னாடி அவங்க கையில் பணம் இருந்ததுன்னா சீக்கிரமாக கொஞ்சம் வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்கல்லப்பா, அதுக்காக தான் சொல்லிட்டு மீனா வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா பணத்தை எங்கேயுமே காணும், அந்த பக்கம் இந்த பக்கம்னு எல்லா பக்கமும் தேடுறாங்க, பணம் ஒரு இடத்துலையுமே இல்லை. என்ன பணத்தை எங்கேயுமே காணும், இங்கே தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தேடுறாங்க. என்னாச்சு மீனான்னு அங்கே முத்து பதட்டத்தோடு ஓடி வரேன், பணத்தை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்திருக்க பார்வதியும், என்ன மீனா பணத்தை பத்திரமா வைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி பணத்தை நான் எப்போதும் பீரோவில் தான் வச்சேன், அதுவும் இல்லாமல் அது அங்களும் இங்கே மாமாவும் அத்தையும் தானே அந்த ரூமில் இருப்பாங்க, அதனால தான் நான் எந்த பயமும் இல்லாமல் பீரோவில் அதாவது இங்கே லாக் பண்ணி கூட வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பணத்தை நான் எடுத்துட்டேன்னு சொல்லாமல் சொல்லி காட்டியான்னு சொல்ல, ஐயோ அத்தன் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். விஜயா அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை பார்க்க, போதுங்க திரும்ப திரும்ப என்னையவே சந்தேகப்பட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல, மனோஜ் நீங்கள் தானே பணத்தை எடுத்ததுன்னு அங்கே நின்றுட்டு இருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க. ஏய் என்ன நீ ஏன் மேலே தேவையில்லாமல் பழிய போட்டுட்ருக்குன்னு சொல்லும்போது, காலையில் நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன், அந்த ராஜாராணி திரும்பவும் பணம் கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணாங்க, பணம் எங்கே வாங்குறதுனே தெரியல, ஏற்கனவே மீனாவுடைய நகையை திருடின மாதிரி இந்த தடவை மீனாவுடைய பணத்தை எடுத்துட்டீங்க, உண்மையை சொல்லுங்க மனோஜ், பணத்தை எடுத்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே மனோஜ் தான் பார்க்குறாங்க. என்ன நீ தேவையில்லாமல் என் புள்ள மேலேயே பழிய போடுறேன், அவன் அப்பெல்லாம் செய்யக்கூடியவன் இல்லைன்னு சொல்ல, ஆண்டி ஏற்கனவே மனோஜை பற்றி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப மனோஜ் மேலேயே சந்தேகப்படுறோம், காலையில் அவரும் வேற பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல, உடனே முத்து போய் மனோஜ் சட்டையை படிக்கிறாங்க. டேய் கொஞ்சம் விடுறான் அப்படின்னு ரவி போய் முத்துவை தடுக்க, பணத்தை இப்போ எடுத்து தரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சட்டையை படிக்க, டேய் சத்தியமாக பணத்தை நான் எடுக்கவே இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க காலையில் இவர் பேசிக்கிட்டு இருந்ததை நானே கேட்டேன், அந்த ராஜாராணி திரும்பவும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, இவரும் தரேன்னு சொல்லிட்டு ஃபோனை தான் வச்சாரு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க ஸ்ருதி. ஆமாம் மீனா நீ பணத்தை எங்கம்மா வச்சிருந்தேன்னு சொல்லி கேட்க, பீரோவில் தான் ஆண்டி வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து இங்கே அதாவது அந்த ரூமுக்கு போயிட்டு ரோஹிணி வந்ததை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்வதி பார்த்த விஷயம் இங்கே மீனா முத்து அதாவது ஏற்கனவே அவங்க இருந்த ரூம், இப்போ விஜயாவும் அண்ணாமலையும் இருக்கிற ரூம், அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வந்ததை தான் இங்கே பார்த்தாங்க. அப்போ கூட என்னம்மா ரோஹிணி இங்கேருந்து வரேன், அத்தை இங்கேயா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரோஹிணி சொல்லியிருக்காங்க, இல்லை ஆண்டி என்னுடைய ஃபோன் சார்ஜர் இங்கே தான் வச்சுட்டு போயிட்டேன், அதை
தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே நைஸாக அந்த இடத்த விட்டு போகிறது நல்லாவே தெரியுது. கையில் ஒரு கவரும் இருந்ததை நல்லாவே கவனிச்சிட்றாங்க பார்வதியும். மீனா, நீ கூட அந்த பணத்தை வந்து ஏதாவது கவரில் போட்டு வச்சிருந்தியாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்துவோம், ஆமாம் ஆண்டி, அது வந்து ஒரு வெள்ளை கவர் தானே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்கன்னு சொல்ல, என்னம்மா ரோஹிணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானம்மா அந்த ரூம்லேருந்து வெளியே வந்த அப்படின்னு இங்கே உடனே சொல்லவும் செஞ்சிடறாங்க பார்வதி. என்ன பார்வதி, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் விஜயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோஹிணி தான் இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரோஹிணியை தான் பார்க்குறாங்க. அன்னை ஸ்ருதியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதுக்கு நம்மையே சந்தேகப்பட்டுட்டு அவங்க ரூமை போய் பார்த்தாலே தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி மனோஜ் 2 பேருமே இருக்கிற ரூமுக்கு வேகமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே வந்து பணத்தை எங்கேயாவது இருக்கா வச்சுருக்காங்களான்னு தேடும்போது தான் அவங்க பீரோலுக்குள்ளே அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அடியில் அந்த பணம் இருக்குது நல்லாவே தெரியுது. அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்ன ரோஹிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, மனோஜ் நீங்கள் சொல்லி தான் உங்கள் ஒய்ஃப் ரோஹிணி பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜை பார்த்து. உடனே அதுக்கு விஜயாவும், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மனோஜ் ஒரு தப்பை பண்ணிட்டானா எல்லா தப்பும் அவன் தான் பண்ணான்னு அர்த்தம் கிடையாது. உண்மையை சொல்லடா மனோஜ், இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி கேட்க, சத்தியமாக எனக்கு தெரியாதுமா ரோஹிணி, நீ எதுக்காக போய் வீணா ரூமில் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜை கேள்வி கேட்க ரோஹிணி அப்படியே திகைச்சு போய் தான் நிற்கிறாங்க. ஏன்னா ரோஹிணிக்கு இருந்த பிரச்சனை தினேஷ் ஃபோன் பண்ணி மிரட்டினதுனால அவன் கேட்குற பணத்தை கொடுத்தே ஆகணும், இல்லைனா இப்போதைக்கு பிரச்சனை பெருசாக போயிடும். அதுக்காக இப்போதைக்கு அவன் வாய் அடைக்கிறதுக்கு இந்த பணத்தை கொண்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் எங்காவது கடனாவது வாங்கி கொண்டு வந்து அந்த பணத்தை இப்போதைக்கு வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் நான் மாட்டுவேனே நினைக்கவே இல்லையேன்னு இங்கே ரோஹிணி நின்றுட்டுருக்காங்க. ரோஹிணி பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போகிற நேரத்தில் தான் பார்வதி வந்துட்டாங்க. பார்வதி வந்ததுனால அந்த நேரத்தில் வெளியே போக முடியாமல் மாட்டிக்கிட்டு இருந்த ரோஹிணி கடைசியில் முத்து மீனா கிட்ட சிக்கவும் செஞ்சுட்டாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க. என்னங்க உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லாருடைய பொருளையும் எடுத்துகிட்டு இருந்தாரு, இப்போ என்னடானா நீங்களும் அவர் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. உங்கள் கூட சேர்ந்து தான் அவர் கெட்டு போனாரா, இல்லை அவர் கூட சேர்ந்து நீங்கள் கெட்டு போனீங்களா, இல்லை பிறவிலே 2 பேரும் இப்படி தானான்னு எங்கள் ஸ்ருதி கேவலப்படுத்த விஜயா வந்துட்டு எங்கள் ரோஹிணியை பார்க்குறாங்க. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் ஏன் பிள்ளையும் இந்த வீட்டில் அசிங்கப்பட்டு நிற்கிறான்ல, பார்த்தீல இந்த பொண்ணு இந்த ஸ்ருதி என்ன கேள்வி கேட்குறான்னு நீயே பார்த்தல அப்படின்னு ரோஹிணியை பார்த்து திட்டமும் செய்ய, இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்ல, நீ என்ன காரணம் வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் பணத்தை எடுத்தது ரொம்ப தப்பு. இந்த வீட்டில் அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போன விஷயம். நானும் எங்கள் மனோஜோ சேர்ந்து மீனோடைய நகையை எடுத்ததுக்கே இந்த வீட்டில் அவமானப்பட்டதோ அசிங்கப்பட்டதோ எல்லாம் போதும். இப்போ நீ செஞ்ச தப்புக்கு இந்த வீட்டில் முத்துவ மீனாவும் மனோஜ் இன்னும் கேவலமாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப அசிங்கமாக பார்க்கவும் செய்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? உன்னை கொண்டு வந்து கட்டி வச்சு நானே அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் தான் தோணுது. இன்னும் எத்தனை நாளைக்கு எத்தனை காலத்துக்கு நீ உன்னை வந்து பொறுத்துக்கிட்டு போக போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லும்போது மீனா பக்கத்தில் வராங்க. ஸ்ருதி கையில் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் வர மீனா நேராக இங்கே அந்த ரோஹிணி பக்கத்தில் போகிறாங்க. பணத்தை தூக்கி ரோஹிணி முகத்திலே விசுறாங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும், எடுத்துக்கோங்க ரோஹிணி, எடுத்துக்கோங்க, பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே ரோஹிணி வந்துட்டு திகைச்சு போய் நிற்கிறாங்க. விஜயாவும் பார்த்துட்டே இருக்கேன். பணம் பணம்னு எப்போதுமே இந்த பணத்துக்காக தானே நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. சிட்டிகிட்ட கடன் வாங்குறதுலேருந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் நகையை எடுத்ததுலேருந்து நீங்கள் என் பணத்தை தெரிஞ்சதுலேருந்து எல்லாமே இதை நோக்கி தானே போயிட்டுருக்கேன். எடுத்துக்கோங்க ரோஹிணி, இந்த பணம் தானே முக்கியம், அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு எங்கள் மீனா சொல்ல, என்ன மீனா நீ, இது கஷ்டப்பட்டது, நாம் கஷ்டப்படுறதுக்காக நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட பணம் இதை நாம் யாருக்காகவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் முத்தை எடுத்துட்டு, உனக்கு பணம் வேணும்னா உனக்கு கேட்டு வாங்க, அதை விட்டுட்டு இந்த மனோஜ் மாதிரி திருடிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையான்னு சொல்லி எங்கள் முத்துவும் அங்கே ரோஹிணியை திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடியவங்கன்னா அப்போ சிட்டி பணத்தை கொடுத்து தான் உங்களை விலைக்கு வாங்கினானான்னு சொல்லி கேட்க எல்லாருக்கும் எதுவுமே புரியலை. என்ன மீனா நீ ஏதோ புதுசாக ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, புதுசாலாம் ஒன்றும் சொல்லலைங்க. ஏற்கனவே நீங்கள் கார் பிரேக் பிடிக்காம வண்டியை கொண்டு விட்டு பிரச்சனை வந்ததெல்லாம் யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? இதோ நின்றுட்டுருக்காங்களே எல்லாம் இவங்களால தான். வீட்டில் இருக்க சாவியை அந்த சிட்டிக்கு எடுத்து கொடுத்ததே வீட்டில் இருக்க ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அங்கே வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தப்போ சத்யாவை வழியில் பார்த்தேன். சத்யாவுடைய ஃப்ரெண்டு சத்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். சத்யா அதை என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த வீட்டில் நீயும் அக்காவும் நீயும் மாமாவும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டான். எனக்கு அந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே ஜீரணிக்க முடியலை. எப்படிங்க இவங்களால இருக்க முடியுது? உங்களை பழி வாங்குறதுனால இவங்களுக்கு என்ன ஆக போகுது? அப்போது அந்த சிட்டிக்கிட்டே இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இந்த மாதிரி வேலையை பார்க்குறீங்களா, இல்லை ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்க முடியாமல் அவன் சொல்கிற வேலையெல்லாம் இந்த வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே மீனா வந்துட்டு ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்க அங்கே நின்றுட்டு இருக்க விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது.
விஜயா வந்துட்டு எங்கள் ரோஹிணியை பார்க்குறாங்க. என்னடி இந்த மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்லை ஆண்டி அப்படிங்கிறப்போ பல்லான்னு ஒரு அறையை விட்டுட்டு எனக்கும் முத்துவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அதுக்காக அவன் ஒரு நாளும் இந்த மாதிரி ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இந்த வீட்டில் வந்து இருக்கிற நீ இப்போது அவனை ஆக்சிடென்ட் பண்ண கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கேன்னா உன்னை எல்லாம் இந்த வீட்டில் நீ வச்சுக்கவே கூடாதுன்னு முத்துவுக்காக பேசுகிறதுனால ஒரு பக்கம் எங்கள் முத்து மீனாவே ஒரு பக்கம் அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க அங்கே விஜயாவை. விஜயா அங்கே ரோஹிணியை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நீ எதுக்கடி இந்த வீட்டில் இருக்கணும், கிளம்பி போடி இந்த வீட்டை விட்டு வெளியேன்னு சொல்ல, ஆண்டி என்னை மன்னிச்சிருங்கன்னு டக்குன்னு காலில் விழுந்து அழுகிறாங்க. உன் நடிப்பெல்லாம் இனி நம்பி நான் ஏமாறதுக்கு தயாராக இல்லை. இனி இந்த வீட்டில் இருந்தனா முத்து மீனாவை பழிவாங்க நினச்சி நீ நாளைக்கு மனோஜியை பழிவாங்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி இங்கே திட்டவும் செய்ய, ரோஹிணி உங்களுக்கு திருட மட்டும்தான் தெரியும் நினச்சேன், ஆனால் ரவுடிசமும் தெரியும்னு இப்போ தானே தெரியுது. உங்களை மாதிரி ஆட்கள் கூட பேசி பழகவே எங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இது நான் பேசுகிற கதைக்கு வர ஸ்கிரிப்டை விட கொஞ்சம் மோசமாகவே இருக்குன்னு சொல்லி ஸ்ருதி இன்னும் கேவலப்படுத்த ரோஹிணி அழுதுட்டே நிற்க, மனோஜ் பார்த்து முறைச்சிட்டே நிற்க விஜயாவுக்கு பயங்கர கோவம். இந்த ரோஹிணி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுல தெளிவாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் சேர்ந்து திட்ட தான் செய்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு உன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் இனி இந்த விஜயா இந்த வீட்டில் பொறுமையாக போயிட்டுருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல ரோஹிணி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. பத்தாத்துக்கு பார்வதி வேற கடைசியில் எங்கள் ரோஹிணியை பார்த்து, கடைசியில் என்னை இந்த பிரச்சனையில் சிக்க வைக்காமல் இருந்தால் சரி, நான் பார்த்த பொண்ணுன்னு இந்த விஜய் என்னை அடிக்கடி சொல்லி திட்டிகிட்டே இருக்கா. நானும் உன்னை பார்த்து இவளுக்கு கல்யாணம் இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பினேன். நீ சொன்ன பொய்யை நானும் தான் நம்பி ஏமாந்தேன். ஒரு பொண்ணு ஒரு பொய் சொல்லலாம், இத்தனை பொய் இல்லாமா சொல்ல முடியும்? எனக்கே உன்னை நினைக்கும் போது அசிங்கமாக இருக்கு ரோஹிணி அப்படின்னு பார்வதியும் சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க. இங்கே ரோஹிணி எல்லார்கிட்டையும் மாட்டி அசிங்கப்பட்டு மீனா கையால் கேவலப்பட்டு நின்றுட்டுருக்காங்க.